வணக்கம் நண்பர்களே. ஹோண்டா ஷோரூம்லேருந்து மறுபடியும் அந்த ஸ்ரீபெரும்புதூர் ரேசிங் ட்ராக்கில் ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. எல்லோரும் வர சொன்னாங்க. நாங்களும் அதுக்காக கிளம்பி போயிட்டோம். போன உடனே பார்த்தீங்கன்னா ஹோண்டாவுடைய சீனியர் டீம் அந்த பேசிக்காக அங்கே இருக்க சில என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்ததுக்கப்புறம் அவங்களோட பிட் ஸ்டாப்பில் கொண்டு போய் வண்டியை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ரேசிங் பைக்கை பற்றி. This is complete aluminum chassis, which makes it more lighter. We use the composite fiber cowls, and you see that the special MRF has developed the tires for this. These are the tire warmers. We warm the tires 1 hour before sending them on the track. அதே மாதிரி இந்த மாதிரி ரேசிங் பைக்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுற மாதிரி பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதுக்குன்னு ஸ்பெஷல் ஃபியூல், அதாவது ஏர்க்ராஃப்ட்டில் யூஸ் பண்ணுற ஃபியூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி இந்த ரேசிங் போகிறவங்களுடைய ரைடிங் கியர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி டிசைன் பண்ணதாக இருக்கும். எந்த வித இம்பாக்ட்டும் தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் இருக்கும். குறிப்பாக இப்போ நீங்கள் பார்க்குற ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா அது ஒன் டைம் யூஸ் தான். இந்த மாதிரி ஏதாவது இம்பாக்ட் வந்துச்சுன்னா இது வந்துட்டு ஒரு காரில் ஏர் பேக் மாதிரி அப்படியே விரிஞ்சு ரைடரை காப்பாற்றிடும். ஸோ இப்போ இந்த பைக் ஓட்டுற ரேசர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப சீனியர் ரைடர்ஸ் மாதிரி இருக்க மாட்டோம், ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. ஹோண்டா டீம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இவங்களை ப்ரிப்பேர் பண்ணி அவங்க போடுற கியர்ஸ் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அது சேஃப்டி ப்ரிகாஷனாக இருக்குன்னு பார்த்தா தெரியுது. இவங்க இதில் பாய்ஸ் மட்டும் இல்லை, கேர்ள்ஸ் கூட இந்த ரைடிங் டீமில் இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க வார்ம் அப் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வெஹிக்கிள் கிட்ட போயிடுவாங்க. ஸோ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். மற்ற நார்மல் வெஹிக்கிளில் எப்படி நம்ம பட்டன் ஸ்டார்ட் பண்ணுவோமோ இல்லை கிக் ஸ்டார்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த ரேசிங் பைக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ரொட்டேட்டிங் ஸ்டார்டர் நீங்கள் பார்க்கலாம். அவர் ஒவ்வொரு வண்டி ஸ்டாண்டில் இருக்கும், அந்த ஸ்டாண்டில் அந்த ரொட்டேட்டிங் ஸ்டார்டரை வச்சு அந்த டயரை சுற்றுவாங்க. அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் அது ட்ராக்கில் போயிட்டு நடுவில் எங்கேயும் இருந்துச்சுன்னா அந்த ரைடர் வந்து தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எங்களுக்கு ஒரு புது நாலேஜ் அங்கே போனதால் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லா வண்டியும் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நேராக ட்ராக்குக்கு கொண்டு போயிடுவாங்க. ட்ராக்லேருந்து அவங்களுடைய நார்மல் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் ஏன் இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இதில் அன்னெசரி எந்த வெயிட்டும் அவங்க வைக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி ஸ்டார்டர், ஆல்டர்னேட்டர், பேட்ரி இது எதுவுமே இருக்காது. அதனால் இதோடைய வெயிட் கம்மியாக இருக்கும், ரேஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரேசிங் முடித்ததுக்கப்புறம் ஹோண்டா யாரெல்லாம் ரைடிங் ஜாக்கெட்டோடு வந்திருந்தாங்களோ அவங்க எல்லாேருக்கும் அந்த ட்ராக்கில் ஓட்டுறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு ரைடர்ஸ்க்கும் 2 லேப்பு. பட் அவங்க ஸ்பீடாலாம் நம்ம ஓட்ட முடியாது, ஏன்னா ஒரு கார் அதில் ஃப்ரண்ட்டில் போகும். ஒரு 65 to 70 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ரேசிங் ட்ராக்கில் வண்டி ஓட்ட வாய்ப்பளித்த ஜேஎஸ்பி ஹோண்டாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி.